வந்து இப்போ சிறு பிள்ளைகள்னாலே அவங்க தேவையில்லாத வேலை தான் செய்வாங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனமாக வேலை பார்க்குறேன்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன பிள்ளைத்தனமாக வேலை பார்க்குற அப்படி சிறு பிள்ளைகள்னாலே அவங்க தேவையில்லாத வேலை தான் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். என்னென்னா இப்போ பெற்றோர்கள் இப்போ சிறு பிள்ளைகளுக்கு என்ன வேலை கொடுக்கறது? இப்போ பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு அம்மாவுக்கு ஒரு வேலை, அப்பாவுக்கு ஒரு வேலை, பிள்ளைகளுக்கு ஒரு வேலை. பிள்ளைகளுக்கு படிக்கிற வேலை, அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை, அவங்க ஒரு வேலை பார்ப்பாங்க, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க, அப்பா வேற ஒரு வேலை பார்ப்பார். இப்போ 3 பேரும் 3 விதமான வேலை பார்க்குறாங்க, சம்மந்தமே இல்லை. இப்போ அதுவே அந்த காலங்களில் பள்ளிக்கூடங்கள் இல்லாத காலங்களில் அம்மா அப்பா 2 பேரும் விவசாயம் தான் பார்த்துருப்பாங்க, விவசாயம் தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருப்பாங்க. விவசாயங்கிறது எளிமையான விஷயம் தானே. அந்த கத்திரிக்காவெல்லாம் பறிச்சுட்டு வா, அந்த பறித்து போட்டிருக்கும் பாரு, கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வா, வெண்டைக்காய் எடுத்துகிட்டு வா, இதில் போடு, இங்கே இருக்கிற புல்லெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை உதவியாக வச்சுக்கிட்டாங்க, உதவியாக வச்சுக்க முடியும் கடந்த காலங்களில். ஆனால் இன்றைய காலத்தில் பெற்றோர்களால் தங்கள் பிள்ளைகளை தங்களுக்கு உதவியாக வச்சுக்க முடியல. காரணம், அம்மா வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க, அவங்க ஒரு இன்ஜினியர், இவர் ஒரு டாக்டரு, அப்பா வந்து டாக்டரு, பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடம் படிப்பு. அப்போ ஒரு அப்பா வந்து தன்னுடைய ஒரு மருத்துவராக இருக்கார் அப்படின்னா அந்த மருத்துவத்துக்கு உதவியாக தன்னுடைய பிள்ளையை பயன்படுத்த முடியாது. அந்த ஊசி எடு, இந்த பார் தைக்கிறேன் பார், ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், வந்து எனக்கு உதவி பண்ணுன்னு பையன்கிட்ட சொல்ல முடியுமா? ஆனால் அதுவே பழைய காலங்களில், பள்ளிக்கூடங்கள் இல்லாத காலங்களில் ஒரு அப்பா வந்து தனது பிள்ளைகிட்ட உதவி கேட்பார். போய் அந்த கூடையை எடுத்துகிட்டு வா, அந்த தக்காளியெல்லாம், இந்த பறிச்சு போட்ட மத்தியா தக்காளி அந்த சின்ன கூடையில் எடுத்து போட்டு இங்கே கொண்டு வா அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட சொல்ல முடியும், நடக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட சொல்ல முடியும். ஒரு அம்மாவும் என்ன பண்ணுவோம், விவசாயம் பார்த்துட்ருப்போம். 2 பேரும் அப்பா அம்மா எல்லோரும் 3 அப்பா அம்மா 2 பேரும் விவசாயம் பார்க்கும்போது தன்னுடைய நடக்கக்கூடிய ஒரு 2 வயசு குழந்தைகிட்ட உதவி கேட்க முடியும். எனக்கு தேவையான உதவியை செஞ்சு கொடு போய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த காலத்தில் வந்து பெற்றோர்களுக்கு உதவியாக அந்த பிள்ளைகள் இருக்க முடியும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, தான் என்ன செய்கிறேனோ அதை கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்தா அப்பா வந்து ஒரு மெக்கானிக்காக இருக்கார், அம்மா வந்து ஒரு தையல் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பா வந்து மோட்டார் மெக்கானிக், 2 வீலர் மெக்கானிக், அம்மா வந்து ஒரு தையல் வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த அம்மா வந்து பிள்ளைகிட்ட உதவி கேட்க முடியுமா? 2 வயசு பிள்ளைகிட்ட போய் உதவி கேட்க முடியுமா? இந்த ஊசி எடு, இந்த பட்டனை தையி அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லது அந்த அப்பா தான் வந்து இந்த மோட்டார் மெக்கானிக், இந்த டயரை கட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இப்போ பண்ணுற வேலை கடினமான வேலை, அதை கற்றுக்கிறதுக்காகவே ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் அந்த காலங்களில் விவசாயம் பார்த்தாங்க, பெண்களும் ஆண்களும் விவசாயம் பார்த்தாங்க. அப்போ தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட அந்த விவசாய வேலை எளிதானது, ஈஸியாக கற்றுக் கொடுக்கலாம். அன்றைக்கி இருந்த விவசாயம் ரொம்ப எளிமையான விவசாயம், ஈஸியாக கற்றுக் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் தக்காளி பழமாக பார்த்து பறிமா, தக்காளி பழம் பறிக்க போவாங்க தோட்டத்துக்கு, எல்லாம் அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லுவாங்க, 2 வயசு குழந்தைகிட்ட அந்த பழமாக பார்த்து பறி, சிவப்பாக இருக்குது பற்றி அதை மட்டும் பறி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தையும் என்ன பண்ணும், அப்படியே சிவப்பாக இருக்குது, அதால் முடிஞ்சது ஒரு 4 பழத்தை பறித்து போடும். இந்த மிளகா பறிக்க போவாங்க, கண்ணில் வச்சிடக்கூடாதுமா, இந்த சிவப்பாக இருக்குது பற்றி அதை மட்டும் பறி, நல்லா பெரிய மிளகா பார்த்து பறி, அப்புறம் கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய் மட்டும் பறிக்கணும் சரியா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி விவசாயம் அப்படி சொல்லும்போது அதை செய்ய முடியும். அவங்க செய்கிற வேலை எளிதாக இருந்ததுனால, பெற்றோர்கள் செய்கிற வேலை எளிதாக இருந்ததுனால அவர்கள் செய்த வேலையை பிள்ளைகளிடமிருந்து உதவியாக பெற முடியும். தங்களுடைய வேலைகளுக்கு பிள்ளைகளை உதவியாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பெற்றோர்களால் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுக்கு உதவியாக வச்சிக்க முடியல. ஏன்னா பெற்றோர்கள் செய்கிற வேலை இருக்குது பாருங்கள், ரொம்ப கடினமானது. ஒரு பெற்றோர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் ஆசிரியராக இருக்கார், கஷ்டப்பட்டு அந்த ஆசிரியராக அவர் கடுமையாக பயிற்சி எடுத்து படிப்பு வந்து, அப்போ அவர்கிட்ட போய் அந்த ஆசிரியராக இருக்கிற ஒரு அப்பா வந்து தனது பிள்ளைகளை போய் எப்படி உதவியாக வச்சுக்க முடியும்? ஒரு 2 வயசு பிள்ளைய அல்லது 3 வயசு பிள்ளைய எப்படி உதவியாக வச்சுக்க முடியாது. அதுபோல் ஒரு அம்மா வந்து அவங்க ஏதாவது ஒரு பெரிய இதுவாக இருக்காங்க, சூப்பர்வைசராக இருக்காங்க, அது கம்பெனியில் தான் சூப்பர்வைசராக, அவங்க வேலைக்கு பிள்ளைகளை எப்படி உதவி வச்சுக்கோங்க. அல்லது வீட்டில் வந்து சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த காய்கறியை நறுக்கி கொடுன்னு ஒரு 2 வயசு குழந்தைகிட்ட கத்தியை கொடுக்க முடியுமா? அல்லது அருவாமனையை கொடுக்க முடியுமா? ரொம்ப ஆபத்து. குழந்தை கையை வெட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீ பேசாமல் இரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி குழந்தைகளால் இன்றைக்கி பெற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியல, அது பெற்றவங்களால் பிள்ளைகிட்ட வந்து உதவியை பெற முடியல. அதனால் இந்த பிள்ளைகள் இவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கறதுன்னு தெரில. போய் ஏதாவது சாமான்சாட்டை வாங்கி பொம்மையை கொடுத்து இதை வச்சு விளையாண்டுட்டுரு, இந்த மொபைலில் போன பார்த்து கேம் விளையாண்டுட்டுரு, கேமை பார்த்துட்டுரு, டிவியில் ஏதாவது பொம்மை படத்தை ஆன் பண்ணி விட்டு இதை பார்த்துக்கிட்டு நான் அதுக்குள்ளே சமைச்சிட்டு வந்துடுறேன், அப்பா வந்து அவர் வேலையை பார்த்துட்டு வந்துடுவார், அது வரைக்கும் பார்த்துக்கோமா, இல்லைன்னா அதுவும் முடியாதா, எங்கேயா ப்ளே ஸ்கூல் இருந்தால் அங்கே கொண்டு விட்ருங்க, பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இல்லை யாராவது அதுக்குன்னு ஒரு ஆயாமா பார்த்து குழந்தைய பார்த்துக்கோங்க, நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்,
இந்த தொல்லை பண்ணிகிட்ருக்கா அப்படி குழந்தைகள் இன்றைக்கி தொல்லையாக போச்சு. ஏன்னா குழந்தைகள்கிட்டமிருந்து இன்றைக்கி உதவியை வாங்க முடியல. காரணம் இந்த பெற்றவங்க செய்கிற வேலை இருக்குல்ல கடினமானதாகி போச்சு. சமைக்கிற வேலையும் கடினமாகி போச்சு. சமைக்கிற பார்த்தா மிக்சியில் மசாலா அரைக்கிறது, கிரைண்டரில் மாவு அரைக்கிறது, கேஸ் ஸ்டவ்வு, அப்புறம் கத்தியை வச்சு காய்கறிகளை வெட்டுறது, இப்படி ஆபத்தான வேலைகள் நிறைந்ததாக சமையல் மாறிவிட்டது. அதனால் சின்ன குழந்தைகளை அதுக்கு உதவியாக வச்சுக்க முடியாது. அப்புறம் அப்பா ஒரு தொழில் பார்க்குறாரு, அம்மா ஒரு தொழில் பார்க்குறாரு. அந்த தொழிலுக்கும் அந்த பிள்ளைகளை உதவியாக வச்சுக்க முடியாது. அவர் தொழில் வேறு எங்கேயோ கூட பார்ப்பார், வேறு அங்கே போய் பிள்ளைகளை கூப்பிட்டு போனாலும் அந்த வேலையை அந்த பிள்ளைகளால் செய்ய முடியாது. அப்போ இன்றைக்கி பிள்ளைகளால் பெற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியாது, பெற்றவங்களால் பிள்ளைகள்கிட்ட அந்த உதவியை பெற முடியாது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு எதைத்தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க? சொல்லிக் கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால ஸ்கூலில் கொண்டு விட்டுறாங்க. என் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதாவது சொல்லிக் கொடுங்க, நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, எங்கள் வேலைகளை அவங்களால. அப்போது பிள்ளைகள் செய்கிற வேலை வேறு. இன்றைக்கி அம்மா ஒரு வேலை செய்கிறாங்க, அப்பா ஒரு வேலை செய்கிறாங்க, பிள்ளைகள் ஒரு வேலை, படிக்கிற வேலை. ஆனால் அன்றைய காலத்தில் 3 பேருமே ஒரே வேலையை தான் பார்த்தாங்க. அதனால் இப்போ குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறது ஈஸியாக இருந்தது. தனக்கு தெரிந்ததை தனக்கு உதவியாக அந்த பிள்ளைகளை பழக்குவதன் மூலம் அந்த பிள்ளைகள் சுமையாக அந்த காலங்களில் இல்லை. பிள்ளைகள் ஒரு உறவாக இருந்தாங்க. அதனால தான் 12 பிள்ளைகளை ஏன் பெற்றாங்க அந்த காலத்தில்? ஏன் 12 பிள்ளைகள் 13 பிள்ளைகளை ஏன் பெற்றாங்க அப்படின்னா, அந்த பிள்ளைகள் அத்தனையுமே அந்த பெற்றோர்களுக்கு உதவியாளர்களாக மாறுவார்கள். ஒரு 10-13 கை வந்த மாதிரி அந்த காலத்தில் 13 பிள்ளைகளை பெற்றாங்கன்னா எப்படி? அவங்க சின்ன வயசில் நடக்க ஆரம்பித்தாலே போதும், அந்த பெற்றவங்க செய்கிற வேலைக்கு உதவியாக அந்த பிள்ளைகள் மாறிடுவாங்க. விவசாய வேலை தான் இன்றைக்கி பெரும்பாலும் பார்ப்பாங்க. அந்த பெற்றவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த விவசாய வேலையில் அந்த பிள்ளைகள் சின்ன வயசுலேயே உதவியாக வேலை பார்க்க வளர 3 வயசு 4 வயசு அந்த பிள்ளைகள் விவசாயத்தை தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் கஷ்டம் கிடையாது. அன்றைக்கி வளர்க்குறது கஷ்டம் கிடையாது. பிள்ளைகள் நிறைய இருக்குது. 5 உனக்கு என்னப்பா 5 பிள்ளை இருக்குது, அதாவது 5 பிள்ளைகள் இருக்குது, உனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, நீ சும்மா கிடந்தால் கூட அந்த பிள்ளைகள் எல்லா வேலையும் பார்த்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் 12 பிள்ளைகளை பெற்றிருந்தா உனக்கு எதுக்கு கவலை, உனக்கு நீ சும்மா இருக்கலாமே, அவங்களே எல்லா வேலையும் பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு பிள்ளைகளை வச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா பிள்ளைகள் செய்கிற வேலை வேலையாக இருக்குது, இப்போ பெற்றவங்க செய்கிற வேலையாக இருக்குது. பெற்றவங்களுக்கு உதவியாக அந்த பிள்ளைகளால் இருக்க முடியல. பிள்ளைகள் செய்கிற வேலையெல்லாம் தேவையில்லாத வேலையாக இருக்குது. எதையாவது தேவையில்லாத வேலை, பொம்மை ரிமோட்டு பிளேனு, அப்புறம் டிவியை பாரு, படத்தை பாரு, இந்த மொபைல் ஃபோனை வச்சுக்கோ, இப்படி அந்த பிள்ளைகள்கிட்டருந்து நீ ஒன்றும் உதவி செய்யலைன்னாலும் பரவாயில்ல, ஒவ்வொருத்தரம் பண்ணாத அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த குழந்தைகளோட நிலைமை ஆகிப்போச்சு. காரணம் நம்ம வாழ்க்கை முறை அப்படி இருக்குது இந்த உலகத்தில். அதனால் குழந்தைகள் சுமையாக போயிட்டாங்க. அதுபோல் பார்த்தா முதியோர்களும் சுமையாகிட்டாங்க. இப்படி உறவுகளே சுமையாக போச்சு. ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் உதவி கேட்க முடியல. இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் எல்லோரும் ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, 25 வயசு 30 வயசுக்கு மேலே 4 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா 4 பேரும் வெவ்வேறு தொழில். அப்போது ஒருத்தர் இன்னொருத்தர் உதவி கேட்க முடியாது, ஒருத்தர் தனது அனுபவங்களை பேச முடியாது. இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, கணவன் டாக்டர், மனைவி இன்ஜினியரு, அப்புறம் அவங்க அப்பா ஒரு வாத்தியார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பார்க்குறாங்க. இவங்க தனது அனுபவங்களை எப்படி ஷேர் பண்ணுவாங்க? ஆனால் அந்த காலத்தில் எல்லோரும் விவசாயம் தான் பார்த்தாங்க பெரும்பாலும். அப்போ தனது அனுபவங்களை சகஜமாக பகிர்ந்துப்போம். என்ன பருத்தி பிடிங்காச்சா? இல்லை நாளைக்கு போய் பருத்தி எடுத்துருவோன்னே, இது இல்லைன்னா போய் தக்காளியை எடுத்துடுறோமா? இல்லைங்க வேண்டாம் 2 நாள் கழிக்கட்டும் அப்படி இப்படின்னு அவங்க எல்லாம் ஒரே தொழில் செஞ்சதுனால பேசுவதற்கு ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி அம்மா என்னென்னா டாக்டர், அவங்க பிரச்சனை வேறையாக இருக்குது, ஆப்ரேஷனை எப்படி முடிக்கணும், இவரோட பிரச்சனை வேறையாக இருக்குது, இந்த வீட்டை எப்படி கட்டணும், இவர் இன்ஜினியராக இருக்கார், அவரோட மாமனாரோட பிரச்சனை பார்த்தோன்னா அவர் வாத்தியாராக இருக்கார், அவருக்கு இந்த பசங்க அரையாண்டு தேர்வு லீவ் விட போகிறாங்க ஜாலி அப்படின்னு இருப்பார். இப்படி 3 பேத்துக்கு 3 விதமான இவங்க எப்படி ஒன்றா கலந்து பேச முடியும்? அப்போ பொதுவாக ஒருத்தர் என்ன தொழில் பார்க்குறாங்களோ அதே தொழிலை யார் செய்கிறாங்களோ அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவர்கிட்ட பேசுகிறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ஒரு இன்ஜினியர்கிட்ட பேசுகிறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ஆசிரியர்கிட்ட பேசுகிறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும். அப்போ ஒரு குடும்பத்தில் 3 பேர் 3 விதமான தொழில் பண்ணால் 3 பேத்துக்குள்ளே எப்படி உரையாடல் நல்லாயிருக்கும்? நல்லா இருக்காது. அதனால தான் பெரும்பாலும் கல்யாணம்லாம் பண்ணால் ஒரு மருத்துவரை தான் கட்டி வைப்பாங்க. ஒரு மருத்துவ மணப்பெண்ணுக்கு மணப்பையனை தான் கட்டுவாங்க. ஏன்னா அப்போ தான் உறவு முறை நல்லாயிருக்கும், புரிதல் நல்லாயிருக்கும். ஒருத்தருடைய பிரச்சனை இன்னொருத்தர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மனிதர்கள் ஏன் பேச மாட்டேன்றாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்க்குறாங்க, ஒவ்வொரு தொழில். எல்லோரும் ஒரே தொழில் பார்த்தா தான் அந்த உறவு முறை நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ஏன் அந்த மனிதர்கள் ஏன் பேச மாட்டேங்கன்னா வெவ்வேறு தொழில் செய்கிறாங்க, அதனால் பேசுகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவே நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் யார் செய்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் பேசுகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி அப்பா ஒரு தொழில் செய்கிறாரா,
அம்மா வேற ஒரு தொழில் செய்கிறானா, அந்த பையன் அவன் வேற ஒரு விஷயத்த பார்க்குறான், அவன் படிக்கிற வேலையை பார்த்துட்ருக்கான். அப்போது 3 பேரும் 3 விதமான வேலைகளை செய்கிறாங்க. சம்மந்தம் இல்லாமல் 3 விதமான வேலைகளை செய்யும்போது உறவே அங்கே எப்படி இருக்கும்? அதனால தான் இன்றைக்கி மனிதர்கள் யாரும் பேசுகிறது கிடையாது. அவங்க இப்போ ஒரு மருத்துவ வேலை பார்க்குறவங்ககிட்ட தான் பழகிறதுக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் ஒரு வீட்டில் ஒவ்வொருத்தரும் அதனால் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் எல்லாம் வெவ்வேறு தொழில். நீ என்ன தொழில் பார்க்குற? அவர் ஒரு தொழிலில் சொல்கிறாரா, நான் இந்த மாதிரி ஒரு தொழில் பார்க்குறேன் அப்படின்னா அந்த என்ன தொழில்னே தெரில. அந்த மாதிரி இன்றைக்கி உள்ள நிலைமை ஆகிப்போச்சு. அதனால் இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரே தொழிலை செய்யணும், ஒரே தொழில். அப்போ தான் இந்த உலகம் உறவுமுறை நல்லாயிருக்கும். எல்லோரும் எல்லார்ட்டையும் பழகுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 2 வீலர் மெக்கானிக் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போய் பழக முடியுமா? பழக முடியாது. அவர் பிரச்சனை வேறு, இவர் பிரச்சனை வேறு. ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு விஞ்ஞானிகிட்ட போய் பழக முடியுமா? பழக முடியாது. விஞ்ஞானியோட கவலை வேறு, இவரோட கவலை வேறு. ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மளிகை கடைக்கார்ட்ட பழக முடியுமா? பழக முடியும். அப்போ தொழில் வந்து நம்மளை பிரித்து வச்சுருக்கு, பழக விடாமல் தடுத்து வச்சுருக்கு. ஒரு மளிகை கடைக்காரர் கூட பழகுவார், எதையாவது தெரிஞ்சுக்கலாம், எதையாவது கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழகுவார். அப்போ எல்லோரும் ஒரே தொழில் பழகும்போது தான் ஒரே தொழில் செய்யணும். அதுதான் விவசாயத்தை செய்யணும். அதுவும் எளிமையான விவசாயத்தை செய்யணும். கஷ்டமான விவசாயங்கிறது நெல் இருக்குல்ல, அதெல்லாம் நெல்லுலாம் கஷ்டமான விவசாயம். அதுவே எளிமையான விவசாயங்கிறது வந்து மாமரம், பலாமரம், கொய்யா மரம், ஆரஞ்சு மரம், ஆப்பிள் மரம், அன்னாசி மரம், இந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள், வெண்டைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி எளிதான விவசாயம். இதுக்கு வந்து உரம் போட்டால் போதும், அதிக தண்ணீர் தேவையில்லை. அதுவே நெல்லுன்னா களை பிடுக்கணும், அந்த வரப்பு நிறைய தண்ணியை இறச்சி ஊற்றணும், நிறைய கஷ்டமான விவசாயம். அந்த மாதிரி பண்ணாமல் எளிமையான விவசாயம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பண்ணணும். அப்போ எப்படி இருக்கும் இந்த உலகம்? எப்படி நினச்சி பாருங்கள். இந்த உலகத்தில் மருத்துவர்கள் தான் இருக்காங்க, எல்லாருமே மருத்துவ தொழில் பண்ணுறாங்கன்னா எல்லாரோடையும் பழகுவாங்க, பேசுவாங்க. ஆனால் அப்படி முடியாது. அப்போது ஏன்னா இங்கே பல்வேறு தொழில் செய்கிறாங்க, அதனால தான் பேச மாட்டேன்றாங்க அதிகமாக. இப்போ மருத்துவர்கள் மாநாடுன்னா அங்கே எல்லாம் மருத்துவராக இருப்பாங்க, எல்லோரும் நல்லா பேசுவாங்க, ஒன்றுக்குள்ளே நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. அதுபோல் வந்து ஆசிரியர்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் அவங்களே நிறைய பிரிவு இருக்குது. ஆசிரியர்களில் பார்த்திங்கன்னா அதில் ஏற்றத்தாழ்வு. தமிழ் ஆசிரியர்னால் அது அவங்களுக்கு ஒன்று, அப்புறம் கணித ஆசிரியர்னால் அவர் வந்து உயர்ந்த இடத்துல இருப்பார், ஆங்கில ஆசிரியர்னால் உயர்ந்த இடத்துல இருப்பார், தமிழ் ஆசிரியரை தாழ்வாக தான் பார்ப்பாங்க, ஓவிய ஆசிரியரை இன்னும் கீழாக பார்ப்பாங்க, கைவினை ஆசிரியரை அதுக்கும் கீழாக பார்ப்பாங்க. இப்படி ஆசிரியர்களே ஏற்றத்தாழ்வு இருக்குது. அவங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க முடியாது. அதுவே கணித ஆசிரியர்கள்னால் அவங்க நல்லா ஒன்றா சந்தோஷமாக பேசுவாங்க. அதுவே ஓவிய ஆசிரியர்னால் அவங்க 10 பேர் இருந்தாங்க, எல்லோரும் ஓவிய ஆசிரியர்னால் அவங்க சந்தோஷமாக பேசுவாங்க. அப்போ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் ஒரே தொழிலை பண்ணணும். அப்போ தான் சந்தோஷமாக பேசுவாங்க. ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது, தொழிலில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. எல்லோரும் விவசாயம் பார்க்கணும், எல்லோரும் ஒரே தொழில் பண்ணணும்னா என்ன தொழில் அப்படி பண்ண முடியும்? எல்லோரும் மருத்துவர் ஆகிடலாமா? எல்லோரும் விஞ்ஞானி ஆகிடுமா? அது முடியாது தானே. ஆனால் எல்லோரும் ஒரு தொழில் பண்ண முடியும், அந்த தொழில் தான் விவசாயம். அது எல்லோரும் ஒரு தொழில் மட்டும் பண்ணால் போதாது. எல்லோரும் ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம்னா அவருக்கும் 2 ஏக்கர் நிலம். அந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் நிலம் தான் இருக்கணும். எனக்கு 10 ஏக்கர் விவசாயம், எல்லோரும் விவசாயம் தான். ஆனால் அவருக்கு 10 ஏக்கர், இவருக்கு 5 ஏக்கர், இவருக்கு 4 ஏக்கர், இவருக்கு விவசாய நிலமே இல்லை அப்படின்னா அங்கே ஒற்றுமை இருக்குது. அந்த மாதிரி அப்போ தான் உறவுமுறை. அப்போ வந்து எல்லாருக்கும் சமமான விவசாய நிலம், ஒரே தொழில், அப்போ ஒரே நேரம், வேலை நேரம். அவர் வந்து 10 மணி நேரம் உழைப்பார், இவர் 4 மணி நேரம், அப்படியும் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரே நிதி. உனக்கு என்னவோ அதுதான் எல்லாத்துக்கும். நீ 4 மணி நேரம் உழைக்கிறியா? இந்த உலகத்தில் இருக்க எல்லோரும் 4 மணி நேரம் தான். உனக்கு 2 ஏக்கரா? எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் தான். அந்த மாதிரி அதுபோல் நீ உற்பத்தி செய்யக்கூடிய என்ன உற்பத்தி செய்வ? ஏன் இதில் தென்னை, இதில் உன்னுடைய விவசாயத்தில் மாமரம் மட்டுமும் போட்டிருக்கியா? அப்போ அது அப்போ தென்னை மரம் தான் உயர்ந்தது, மாமரம் வீணானது அப்படின்னு போட்டி வந்துடும். எல்லாமே எல்லாத்துக்கும் தேவை. அப்போ ஒரு விவசாய நிலத்தில் இவர் என்ன விளைய வைக்கிறாரோ அதுதான் அவரும் விளைய வைக்கணும். அப்படின்னா எப்படி வைக்க முடியும்? அப்படின்னா ஒரு விவசாய நிலத்தில் எல்லாமே இருக்கணும். மாமரம் இருக்கும், 2 மாமரம், 2 பலாமரம், ஒரு தென்னை மரம், ஒரு கொய்யா மரம், இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் மரம், இப்படி என்னென்ன பழங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த 2 ஏக்கர் நிலத்தில் இருக்கணும். எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் நிலம். அப்போ இவர் நிலத்தில் என்ன இருக்கோ 2 தென்னை தான் இருக்குன்னா இவர் நிலத்துலேயே 2 தென்னை மரம் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு உலகம், அதைத்தான் நான் வடிவமைச்சு வச்சுருக்கேன். அதற்கான வரைபடம் என்கிட்ட இருக்குது. அதற்கான விதிமுறைகளை பற்றி நான் தொடர்ந்து பேசுகிறேன். அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். 2040 அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் இருந்தால் தான் நாம் வந்து 2040 அப்புறம் நல்லபடியாக வாழ முடியும். நீங்கள் வந்து மெத்தனமாக இருந்தீங்கன்னு இப்போ இருக்கிற மாதிரி மெத்தனமாக டிவி பார்த்துட்டு அப்படியே நம்ம ஏதோ பெரிய 1000 வருஷமாக இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகத்தில் இருந்துட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக எல்லோரும் கஷ்டப்படுவாங்க.